ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாவீரர் நாள் இன்று, இயற்கை பேரிடருக்கு மத்தியிலும் நினைவேந்தலுக்கு தாயகம் தயார், தாயக கனவுடன் சமராடி காவியமான மாற்றம் பெற்ற மாவீரர்களை கல்லறை மேனியர்களை ஈழத்தமிழர்கள் நினைந்துருகி அஞ்சலிக்கும் மாவீரர்கள் நாள் இன்றாகும். கொட்டும் மழைக்கு மத்தியிலும் இந்த நினைவேந்தலை முன்னெடுக்க தாயகம் தயாராக உள்ளது. இன்றைய நாள் ஆயிரம் அக்கினி பந்துகளாக எரி நட்சத்திரங்களாக தம்மை மாற்றிக்கொண்டவர்களை நினைந்துருகும் நாள். தமிழினத்தின் இருப்புக்காக தமது இன்னுயிரை ஈகம் செய்த உன்னதமானவர்களை தமது நெஞ்சத்தின் நினைவாலயத்தில் நிறுத்தி தமிழர்கள் நினைவு கூறும் நாள். தமிழர் தாயகம் சுதந்திர தாகம் கொண்டு எழுச்சி கொள்ளும் மகத்தான நாள். தமிழர் தாயகத்தின் விடிவுக்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் தமது இன்னுயிரை ஈகம் செய்த எம் இனிய வீரர்களை தமிழர்கள் தங்களின் இதய கோவில்களில் நிறுத்தி பூசிக்கும் நாள். எதையும் தாங்கும் இதயத்துடன் சாவுக்கு அஞ்சாத வீரத்துடன் சாவை தழுவியவர்கள்தான் மாவீரர்கள். அவர்களின் துயிலுமில்லங்கள் தாயகத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அல்லது சீரழிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தரைமட்டமாக்கப்பட்ட துயிலுமில்லங்களின் எச்சங்களை மீட்டெடுத்து இன்றைய மாவீரர் நாளை எழுச்சியுடன் கடைபிடிக்க தாயக தேசம் தயாராகி உள்ளது. வீதிகளெங்கும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பட்டொளி வீசி பறக்கின்றன. மாவீரர் அலங்கார வளைவுகள் மிடுக்குடன் அமைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் கோப்பாய், கொடிகாமம், எள்ளங்குளம், உடுத்துறை, சாட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள மாவீரர் துயிலுமில்லங்களில் ஏற்பாடுகள் முழுமையடைந்துள்ளன. இதனை விடவும் நல்லூரில் தியாதீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு அமைந்துள்ள நினைவாலயத்தில் மாவீரர் நாள் நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லம், முழங்காவில் மாவீரர் துயிலுமில்லம், ஏராவில் மாவீரர் துயிலுமில்லம் ஆகியவற்றிலும் அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடாகியுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு கடற்கரை, இரட்டைவாய்க்கால், தேவிபுரம், களிக்காடு, கொக்கு தொடுவாய், சுதந்திரபுரம், அலம்பில், வன்னிவிளான்குளம், முள்ளியவளை, ஆலங்குளம், இரணைப்பாலை, முள்ளிவாய்க்கால் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள மாவீரர் நினைவாலயங்களிலும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் ஏற்பாடாகியுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அம்பாறையை நோக்கி நகர்கிறது தாளமுக்கம், கிழக்கில் வெள்ள பேரிடர் நிலை, புயலாக மாறினால் பெயர் டித்வா. அம்பாந்தோட்டைக்கு தென்கிழக்காக 70 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் தற்போது தீவிர காற்றழுத்த நிலையாக மாற்றம் பெற்று அம்பாறையை நோக்கி நகரவுள்ளது. இது நாளை மறுதினம் முல்லைத்தீவை அண்மிப்பதற்கு வாய்ப்புள்ளது. இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகாக உருப்பெற்ற தாளமுக்கம் தற்போது அம்பாந்தோட்டைக்கு தென்கிழக்காக 70 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இது இன்று காலை அம்பாறை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து கிழக்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வரும் 28ஆம் தேதி மட்டக்களப்புக்கு மிக அண்மையாகவும், 29ஆம் தேதி திருவோணமலைக்கு மிக அண்மையாகவும், பின்னர் முல்லைத்தீவுக்கு அண்மையாகவும் நிலை கொள்ளும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே மலாக்கா நீரிணைக்கு அருகில் தோன்றியுள்ள புயலுக்கு செஞ்சார் என பெயரிடப்பட்டுள்ளமையால் இந்த தாளமுக்கம் புயலானால் அதற்கு ஜேமன் நாடு பரிந்துரைத்தபடி டித்வா என பெயரிடப்படும். இந்த தாளமுக்கம் காரணமாக கிழக்கு மாகாணம் தொடர்ச்சியாக மழை பெற்று வருகிறது. கிழக்கு மாகாணத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மழை தொடரும் வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கு நேற்று மழை கிடைத்துள்ளது. எதிர்வரும் நாள்களில் வடக்கு மாகாணத்தில் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். வடக்கு மாகாணத்தில் 28ஆம், 29ஆம் மற்றும் 30ஆம் தேதிகளில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரபாகரனின் பிறந்த நாள் தாயகத்தில் எழுச்சி. தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 71வது பிறந்தநாள் கொண்டாட்டம் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் எழுச்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் கொண்டாடப்பட்டது. தலைவர் பிரபாகரன் பிறந்து சிறுவயதில் வாழ்ந்த பகுதியான வல்வெட்டித்துறை ஆலடி பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்துக்கு முன்பாக
காலை 10 மணியளவில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது சிறுவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு தென்னங்கன்றுகளும் வழங்கப்பட்டன. வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கம் தலைமையில் இந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. இதேவேளை பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியிலும் இளைஞர்கள் மற்றும் ஊர் மக்களின் ஏற்பாட்டில் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. மாலை 5 மணியளவில் இடம்பெற்ற இந்த கொண்டாட்டங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உயர்தர பரீட்சை விடைத்தாள் ஹெலிகாப்டரில் காவுகை. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இருந்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளின் விடைத்தாள்கள் நேற்று ஹெலிகாப்டர் மூலம் காவுகை செய்யப்பட்டுள்ளது. நெடுந்தீவிலிருந்து பரீட்சைக்கு தோற்றுவோரின் விடைத்தாள்கள் தினமும் கடற்படை படகு மூலமே காவுகை செய்யப்பட்டு வந்தன. அசாதாரண காலநிலை காரணமாக நேற்றைய தினம் படகு மூலம் விடைத்தாள்களை காவுகை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்தே நெடுந்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் விடைத்தாள்கள் கொண்டு செல்லப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, திருகோணமலையில் அத்துமீறிய பிக்குகளுக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. திருகோணமலையில் அத்துமீறி புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்த பிக்குவையும் அவருடன் இருந்தவர்களையும் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாராதிபதியின் கல்யாவன்ச திஸ்ஸதேரர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு ஏற்கனவே கொண்டு சென்றிருந்தனர். இதையடுத்து வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது அத்துமீறி புத்த சிலையை பிரதிஷ்டை செய்த பிக்குவையும் அவருடன் இருந்தவர்களையும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழினத்தின் இறைவனான பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள். ரவிகரன் MP முழக்கம். தமிழினத்தின் இறைவனான மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவ்வாறு நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன். நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஆழ்கடல் எங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று, தமிழ் ஈழக் கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று, காலை விடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு, தமிழகத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள். மேதகுவின் ஆட்சியில் கடலிலே இந்திய இழுவைப்படகுகளின் அத்துமுறல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை. சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை. மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடல் தொழிலில் ஈடுபட்டனர். காணி அபகரிப்புகளும் இல்லை. எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்திருந்தது. போதைப் பொருள்கள் அறவே இல்லை. நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உழவக்கூடிய நிலை இருந்தது. தாயக பரப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர். எனவேதான் தமிழ் மக்கள் மேதகுவை இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தை சங்க காலமாகவும் போற்றுகின்றனர். அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள். இந்த உயரிய சபையிலேயே மேதகுவுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, இலங்கைக்கு வருகின்றார் இந்திய இராணுவ தளபதி. இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் டிசம்பர் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிகளில் 2 நாள் பயணமாக இலங்கைக்கு வரவுள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையே உயர்மட்ட இராணுவ ஈடுபாடுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பரஸ்பர நம்பிக்கை, மூலோபாய சீரமைப்பு மற்றும் வளர்ந்து வரும் செயல்பாடுகள் ஆகியவற்றை இந்த பயணம் வலுப்படுத்தும் வகையில் அமையவுள்ளதாக இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தொல்பொருள் சொத்துக்கள் சேதம், பாகுபாடின்றி சட்டம் பாயும், அமைச்சர் நலிந்த சீற்றம். வாழைச்சேனையில் தொல்பொருள் திணைக்களத்தின் அடையாளப்படுத்தல் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட சம்பவம் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதாகவே கருதப்படும். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வித பாகுபாடுமின்றி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது சொத்துக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சேதம் தொடர்பில் மட்டக்களப்பு, களுவாஞ்சிக்குடி, வாழைச்சேனை மற்றும் செங்கலடி நீதிமன்றங்களில் போலீசாரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கோரளைப்பற்று பிரதேச சபையின் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
நாட்டின் எந்த பிரதேசத்தில் தொல்பொருள் ஸ்தானங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான செயல்பாடுகள் இடம்பெற்றாலும் அவற்றுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்வது என்பது போலீசாரால் தீர்மானிக்கப்படும். எந்த வகையிலும் இதுபோன்ற செயல்பாடுகளுக்கு தளர்வுகள் வழங்கப்பட மாட்டாது. இவை மீண்டும் ஒருமுறை இடம்பெறக்கூடாத செயல்பாடுகளாகும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. இது உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்திய மீனவர்களுக்கு எதிராக தமிழ் எம்பிக்கள் அதிகம் குரல் கொடுப்பது இல்லை. வடமாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தமிழக மீனவர்களின் அத்துமீறல்கள் பிரதான காரணம் என கூறியுள்ள கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர், இதற்காக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போதுமான அளவில் குரல் கொடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை ரவிகரன் எம்பியால் இந்திய இழுவைப்படகுகளின் வருகை மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் தொடர்பில் முன்வைத்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கு இழுவை மடிப்படகுகள் பிரதான விடயமாக உள்ளது. இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களின் ஆக்கிரமிப்பு இதற்கு காரணமாகும். ஆனால் இது தொடர்பில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போதுமான அளவுக்கு குரல் கொடுப்பதில்லை. அங்கு சட்டவிரோத மீன்பிடி முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த முறைகளுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இவ்வாறு சட்டவிரோத மீன்பிடி முறைகளால் எமது வடகடலே இல்லாமல் போகும் நிலைமை உள்ளது. அந்த அழிவான வேலைகளை செய்பவர்கள் யார் என்பது நன்றாக தெரியும். அவர்களின் பெயர்களை நான் குறிப்பிடுவது உங்களுக்கு நல்லதில்லை என்று நினைக்கின்றேன். அவைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கும் நடவடிக்கைக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, துயிலும் இல்லங்களை விடுவிப்பதாக அரசாங்கம் சொல்லுவது பச்சை பொய். விடுதலை புலிகளை அழிக்க துணை போனது ஜேவிபி. தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கும் இன அழிப்பை நடத்துவதற்கும் தத்துவாசிரியர்களாக இருந்தவர்கள் இந்த ஜேவிபியினர் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட இவர்கள் இன்று தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் பற்றி பேசி வழக்கில் காலூன்ற முயற்சிக்கின்றனர் எனவும் கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், இன்று ஈழத் தமிழ் தேசத்தினுடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல, உலக தமிழர்களுடைய தலைவருமான பிரபாகரனின் 71வது பிறந்த தினம். தேசிய தலைவரின் போராட்டத்தை 2009ஆம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் மிக மோசமாக விமர்சித்தது கேவலப்படுத்திய தரப்புகளில் இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது. மஹிந்த ராஜபக்ச தரப்பு இனவாதம் பேசிய போது தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவரின் தலைமைத்துவத்தில் நடந்து கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கும் இன அழிப்பிற்கு தத்துவார்த்த ரீதியாக தத்துவாசிரியர்களாக இருந்தவர்கள்தான் இந்த ஜேவிபி. அவர்கள்தான் இன்று வடக்கு கிழக்கில் அஞ்சலி செலுத்துவதற்கும் மாவீரர் துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டிக்கொண்டு தெற்கிலே அதற்கு நேர்மாறான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் பிரதானமான நபர் கடற்தொழில் அமைச்சர். தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் பற்றி பேசாது வடக்கு கிழக்கிற்குள் நுழைய முடியாது. அப்படியானால் எந்த அளவு தூரத்திற்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்துள்ளன என்பதனை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள ஐநாவின் சித்திரவதை தடுப்பிற்கான குழுவினர். சித்திரவதை தடுப்புக்கான ஐநா துணைக்குழு பயணம் செய்யவுள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எஸ்பிடியின் படி அடுத்த ஆண்டு திட்டத்தில் 6 பயணங்கள் இடம்பெறும். அவற்றில் 3 2025ஆம் ஆண்டில் மேற்கொள்ளவிருந்தது. பின்னர் தடைப்பட்ட பயணங்கள் எனவும் 2026ஆம் ஆண்டுக்கான தீர்மானிக்கப்பட்ட பயணங்கள் பராகுவே, ருவாண்டா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கானது என ஐநா தெரிவித்துள்ளது. உலகளவில் சித்திரவதைக்கு எதிரான பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதில் மாநிலங்கள் மற்றும் தேசிய கண்காணிப்பு அமைப்புகளுடன் நேரடி ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை எஸ்பிடி தலைவர் மரியா லூயிசே மேரோ வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் ஊடக கொள்கையை நிராகரிக்கின்றோம். ஜாழ் ஊடக அமையம் அறிக்கை.
வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கை தீவில் ஊடகத்துறையில் ஊடகவியலாளர்கள் தங்கள் அறிவை மேம்படுத்தி ஊடக தொழிலுக்கு ஏற்ற முறையில் வலுச்சேர்க்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ள ஊடக தேசிய கொள்கையை ஏற்க முடியாது என ஜாழ் ஊடக அமையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடக அமையம் நேற்று புதன்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய ஊடக கொள்கையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பிரதான ஊடக அமைப்புகள் 23 பேர் கொண்ட மீளாய்வு குழுவில் இணைக்கப்படாமை தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக திருமலை புத்த சிலை பௌத்த பேரினவாதத்திற்கு முன்னால் அரசு அடிபணிந்தது. திருகோணமலையில் தோற்றுவிக்கப்பட்ட புத்த சிலை பிரச்சினை திட்டமிடப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாத செயல்பாடு என புதிய மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் பௌத்த மத சூழலை ஆளும் வர்க்க கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் தமது இருப்புக்கு ஏற்ற கவசமாக பயன்படுத்தி வந்திருக்கின்றன. இதற்கு உதாரணமே திருமலை புத்தர் சிலை விவகாரமாகும். இவ்விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பௌத்த பேரினவாதத்திற்கு முன்னால் அடிபணிந்து சமரசமாகிக் கொள்ள வேண்டிய நிலைக்கு உள்ளாகி நின்ற அவலத்தையே காண முடிந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக 2025ஆம் ஆண்டில் வேலையற்றோர் எண்ணிக்கை பாரியளவு வீழ்ச்சி. 3,65,951 பேர் வேலையில்லாமல் உள்ளனராம். இலங்கையில் சுமார் 3,65,951 பேர் வேலையில்லாமல் உள்ளதாக கூறியுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய 2025ஆம் ஆண்டில் வேலையற்றோர் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். கல்வி தகுதிகளின் அடிப்படையில் காபோதா சாதாரண தரத்திற்கு கீழே உள்ள 1,03,308 பேரும் காபோதா சாதாரண தரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களில் 91,405 பேரும் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கையில் அடங்குவர். மேலும் காபோதா உயர்தரத்தில் தேர்ச்சி பெற்ற 1,28,984 பேரும் இளங்கலை பட்டம் மற்றும் உயர்கல்வி தொகுதிகள் பெற்ற 42,254 பேரும் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கையில் அடங்குகின்றனர். இவர்களில் 12,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு ஏற்கனவே வேலை வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.